ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னென்னா பால் ஊறும். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்திருக்கு. பால் ஊறும், எள்ளு கூட்டல் ஊ லூ அப்படின்ட்டு. அப்புறம் வான் கூட்டல் ஒளி வானொலி, கல் கூட்டல் தீது கற்றீது, கல் கூட்டல் தீது கற்றீரு அப்படின்னு சேரும். களம் கூட்டல் ஏரி களமேரி, களம் கூட்டல் ஏரி களமேரி. பெயர் அறியா பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பெயர் கூட்டல் அறியா தான் பெயரறியா. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு நீள் உழைப்பு. பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல் அப்படின்னா இரவு அப்படின்ட்டு அர்த்தம். இரவுக்கு எதிர்ச்சொல் வந்து எதுனா பகல். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகல். ஐயம் எதிர்ச்சொல் வந்து என்னென்னா தெளிவு. ஐயம்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்னென்னா தெளிவு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக சொல்லியிருக்காங்க. அகத்திணை அல்லாதது காஞ்சி வந்து அகத்திணை அல்லாதது. அப்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் வந்து அகத்திணை. அன்பின் ஐந்திணை அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, காஞ்சி வந்து அகத்திணை கிடையாது. அப்புறம் தவறான இணையை கண்டறிக. இப்போது சிலை அப்படின்னா வில்லு, தெவ் அப்படிங்கிறது பகைமை, புல்லுனா பறவை, சேந்தன அப்படின்னா சிவந்தனன்னு வரும். இங்கே சேர்ந்தனன்ட்டு வந்திருக்கு, இது வந்து தப்பு. சேந்தன அப்படின்னா சிவந்தன. அப்புறம் கொற்றவை அப்படின்னா பொருந்தாத இணையை கண்டறிக. கொற்றவை அப்படிங்கிறது கிணறு, திருமால்னா காட்டாறு, முருகன் அப்படிங்கிறது சுனைநீர். இது வந்து அந்தந்த முருகன் அப்படிங்கிறது சுனைநீர். இந்திரன் அப்படிங்கிறது இங்கே செங்கல் நீர் கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. இந்திரன் வந்து மருத நில கடவுள். மருத நிலத்துக்கு வந்து மனைக்கிணறு பொய்கையாறு வந்து வரும். அடுத்ததாக பொருந்தாத சொல்லை கண்டறிக சொல்லியிருக்காங்க. விளம்புதல் செப்புதல் மொழிதல், இது மூணும் ஏதோ ஒன்று சொல்கிறது அப்படிங்கிற பொருளை தருது. விளம்புதல் செப்புதல் மொழிதல். கேட்டல் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தலை. அடுத்ததாக பொருந்தாத இணை. தூறு அப்படின்னா புதரின் அடிப்பகுதி, கரெக்டு. வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி. செம்மல் அப்படின்னா வாடிய பூ. கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டைன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து தப்பு. கொழுந்தாடை அப்படிங்கிறது ஒரு இலையோட பெயர், இலை பெயர் தான் கொழுந்தாடை, கரும்பின் இலையின் பெயர். பொருந்தாத சொல் வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஏரி குளம் ஆறு மூணும் கரெக்டு. குணம் வந்து தப்பு. இது மூணு நீர்நிலையை குறிக்குது, இது வந்து வேறு. அப்புறமா சூம்பல் சொத்தை அழுகல் கடலை, இதில் பொருந்தாத இணை வந்து என்னென்னா கடலை அப்படிங்கிறது பொருந்தாதது. சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாம் கெட்டு போனதை வந்து எதை குறிக்குது, கடலை அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதது. அப்புறம் வலுவற்ற தொடரை கண்டறிக. செழியன் வந்தான், இதுதான் கரெக்டு. மற்றதெல்லாம் பிழையான சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு சோறு உண்ணு, சோறு உண். முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. மரபு பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோழி வந்து கொக்கரிக்கும், கோழி வந்து கொக்கரிக்கும்னு வரும். சேவல் வந்து கூவும். அடுத்ததாக சேவல் கூவும். நாய் வந்து குரைக்கும், நாய் வந்து குரைக்கும். காகம் கரையும், இதுதான் கரெக்டு. காகம் கரையும், இதுதான் கரெக்டு. சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. அடுத்ததாக பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமம் அப்படிங்கிறது பிறமொழி சொல், இது வந்து தப்பு. குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு. திருஷ்டி அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஆகாசத்தில் பட்சி பறந்தது, பட்சி அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், இதுதான் கரெக்டு. அடுத்ததாக சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள். அந்த காட்சியை பார், இதுதான் கரெக்டு. அடுத்ததாக மெட்டுக்கு பாட்டு பாடு, மெட்டுக்கு பாட்டு பாடு.
பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மாலையில் விளையாடு, இதுதான் கரெக்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பயணப்படகுகள் அப்படிங்கிறது பெரைஸ்னால் பயணப்படகுகள். கடற் பயணம் அப்படிங்கிறது வாயேஜ். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். பண்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமல் கழனியில் உழுனர் வெள்ளமே. இந்த அடி உணர்த்தும் பொருள் வந்து என்னென்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். இதுதான் கரெக்டான ஆன்சர். கூரை ஃபஸ்ட்டு உள்ள கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை. செகண்ட் உள்ளது புடவை. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மதி அப்படின்னா அறிவு, நிலவு, ஞானம். தவறான சொல் வந்து பகலவன்ட்டு இருக்குது. பகலவன்னா சூரியன். அப்புறம் வேலம் என்பதன் தவறான பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேலம் அப்படின்னா யானையை குறிக்கிறது. பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. அடுத்தது பெண் யானை. சிங்கம் இதுதான் தப்பு. அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடினான், இதோட வேர்ச்சொல் வந்து ஓடு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார், வேர்ச்சொல் வந்து சொல். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொடு என்பதன் தொழிற்பெயர் வந்து கொடுத்தல். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று. இதோட வேர்ச்சொல் வந்து தா. அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்பு, இரக்கம், 5 ஒழுக்கம், ஓசை. இதுதான் அகரவரிசை. அப்புறம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. அகரவரிசை கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் வர்றது தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்தில் வர்றதில் ஆர்டர் படி வரும். அடுத்ததாக அகரவரிசையில் எழுதுக. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, ஔவை. அடுத்தது வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார்னு கேட்டிருக்கு. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார்ன்ட்டு வரும். அடுத்ததாக பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவது அப்படிங்கிறது மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் வந்து மறைவிடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வந்து வினாவெதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற வினாவுக்கு வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு சொல்கிறது வினாவெதிர் வினாதல். தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தேவநேய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அடுத்ததாக விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. பணிந்து, பணித்து. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். அப்புறம் வினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு, மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். இதுதான் கரெக்டான ஆன்சர். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓமை கூறும் பொருள் வந்து வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு. ஏவு ஊர்தி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படிங்கிறது மிசைல். பதிவிறக்கம்னா டவுன்லோட். கடல் மைல் அப்படிங்கிறது நாட்டிக்கல் மைல். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர். நீ படிக்கவில்லையா என்ற வினாவுக்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவுக்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது வந்து எதுனா உருவது கூறல் விடை. சைபர் பேஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து இணையவெளி. சைபர் பேஸ் அப்படின்னா இணையவெளி. வையக விரிவுவலை வழங்கி அப்படிங்கிறது வேர்ல்டு வைல்டு வெப்புன்னு வரும். சமவெளி அப்படின்னா பிளெயின்னா சமவெளி. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மென்பொருள். சாஃப்ட்வேர்னா மென்பொருள். சரியான ஊர் பெயர்களின் மறுவை எழுத சொல்லியிருக்காங்க. உதகமண்டலம் அப்படிங்கிறது உதகைன்னு வரும்.
கும்பகோணம் அப்படிங்கிறது குடந்தைன்னு வரும். நெல்லை திருநெல்வேலிக்கு தான் நெல்லைன்ட்டு வரும். புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவைன்னு வரும். புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவைன்னு வரும். புதுகை அப்படின்னா புதுக்கோட்டைன்னு வரும். அப்புறம் வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மருவு வந்து எதுனா மானாம்பதி. வானவன் மாதேவி அப்படிங்கிறது மானாம்பதி. நிறுத்தற்குறிகள். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். நிறுத்தற்குறி வந்து என்னென்ன நிறுத்தற்குறி வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கிறணும். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா வருது. பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆச்சரியக்குறியும் ஒரு டபுள் கொட்டேஷனும் வருது. என்றான் அப்படிங்கிற இடத்துல கமா தாயத்து விரிக்கிறவன் ஃபுல் ஸ்டாப். வீட்டிற்கு வருபவர்களை கமா வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு கமா மேலே ஒரு சிங்கிள் கொட்டேஷன், அப்புறம் உட்காருங்க அப்படிங்கிறதுல ஒரு செமிகாலன், அம்மா வந்துடுவாங்க சிங்கிள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க என்று வரவேற்பாள். அடுத்ததாக சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்க. பதில் சொல் இதுதான் எழுத்து வழக்கு. மற்றது எல்லாமே பேச்சு வழக்கு சொற்களில் வந்து இருக்குது. அடுத்ததாக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா இதுதான் எழுத்து வழக்கு. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்து சொல்லியிருக்காங்க. எருது அப்படிங்கிறது பசு. எருதுனா பசு. களிறு அப்படின்னா பிடி. எருது அப்படிங்கிறது ஆண்பால், பசுனா பெண்பால். களிறு அப்படிங்கிறது ஆண் யானை, பிடினா பெண் யானை. கலை அப்படின்னா ஆண்மான், பிணை அப்படிங்கிறது பெண்மான். கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படிங்கிறது பெண் குரங்கு. அப்புறமா ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்தெழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன. பூவின் இதழ்கள் விரிந்தனன்னு வரும். மயில் தோகையை விரித்ததுன்ட்டு வரும். அடுத்ததாக பொருத்தமான காலம் கண்டறிக. விளையாடுகின்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். வெற்றி பெற்றேன் அப்படின்னா இது வந்து இறந்த காலம். நாளை வருவேன் அப்படிங்கிறது எதிர்காலம். வீட்டிலேயே இருந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் வரும். விளையாடுகின்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வருவாள் அப்படிங்கிறது எதிர்காலத்தை வந்து குறிக்கும். இது வந்து நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வாழ்வான் அப்படிங்கிறது எதிர்காலம். வீழ்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். வெல்வாள் அப்படிங்கிறது எதிர்காலம். வினா எழுத்துக்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஏ, யா, ஆ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். ஆ, இ, உ வந்து சுட்டெழுத்து. மேலும் இந்த வினா எழுத்துக்கள் வந்து ஏ, யா, ஆ, அப்புறம் ஓ, அப்புறம் ஏ அப்படின்ட்டு வரும். அடுத்தது விடைக்கு பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இதுக்கு பொருத்தமான வினாச்சொல் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரும்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது சரியான இணைப்பு தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஆகையால் அப்படிங்கிறது வராது. நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்படுகிறது. கரெக்டு. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு. அடுத்ததாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. அடுத்ததாக சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிய சொல்லியிருக்காங்க. விகுதி அப்படிங்கிறது கடைசியில் முடியக்கூடியது சி. ஆட்சியாளர். ஆட்சி அப்படிங்கிறது பகுதி, இதோட விகுதி வந்து என்னென்னா சி. அடைப்பு குறிக்கில் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக சொல்லியிருக்காங்க. கபிலர் திறமையானவர் என்று குமரன் தெரியும் கேட்டிருக்காங்க. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும்னு வரும்.
கடை என்பதன் சரியான இரு பொருள் வந்து என்னன்னா, கடை அப்படின்னா முடிவு, கடைசியில வர்றது கடை, முடிவு. அப்புறம் அங்காடி, கடை. அடுத்ததா 6 அப்படிங்கிறதோட இரு பொருள் வந்து என்ன அப்படின்னா, 6னா எண்களில் 6, எண்ல 6, 6ஆம் நம்பரு. அப்புறம் காவேரி ஆறு. சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. சிலை அப்படின்னா சிற்பம், சீலை அப்படின்னா துணி. அப்புறம் பின்வரும் நாட்டில் முறையான தொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்ததா இந்த கொஸ்டின் வந்து 10th தமிழ் புக்கில் வந்து கடைசியாக உள்ள இலக்கணத்தில் வந்து இருக்கும். இதில் இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து கூற்று 3, எதிர்த்து போரிடுவது நீல நீல மலர் சோடி குறுமர வகை. இது வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். கரெக்டு. இந்த நூலின் 31 பாடல்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. கற்றவரை விட மன்னரை சிறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. மன்னரை விட கற்றோர் சிறந்தவர் அப்படின்ட்டு வரும். மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. நிலக்காற்று அப்படிங்கிறது லேண்ட் ப்ரீஸ்ன்னு வரும். கடற்காற்று அப்படிங்கிறது சீ ப்ரீஸ்ன்னு வரும். சுழல் காற்று அப்படின்னா வயர்ல் விண்ட் அப்படின்ட்டு வரும். அடுத்ததாக புதர் அப்படிங்கிறது திக்கெட். திக்கெட்னா புதர். சமவெளி அப்படிங்கிறது பிளைன்ட்டு வரும். பிளைன்னா சமவெளி. பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வேலின்னு வரும். ரிட்ஜுனா மலைமுகடு. ட்ரைப் அப்படிங்கிறது பழங்குடியினர் அப்படின்ட்டு வரும். ட்ரைப்னா பழங்குடி. லோக்கஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளின்ட்டு வரும். அப்புறம் மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எது அப்படின்னா வி. மலரை குறிக்கிறது வி அப்படிங்கிறது செம்மல். வீனா செம்மல். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. அப்புறம் வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் வந்து எவ்வகை பொருளில் வரும்? உடைமை அப்படிங்கிற பொருளில் வந்து வரும். வள்ளுவர் வந்து பெரும்புகழை உடையவர் அப்படிங்கிறது உடைமை என்னும் பொருளில் வருகிறது. வெறிகமல் கழனியில் உழுனர் வெள்ளமே. இந்த வடி உணர்த்தும் பொருள் வந்து என்னன்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். அரிச்சுவடி அப்படிங்கிறது அகர வரிசை எழுத்துக்கள். ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருள் வந்து எதுனா காட்டுப்பசு. ஆமா அப்படிங்கிறது காட்டுப்பசு. வாரணம் அப்படிங்கிறது யானை. வாரணம்னா யானை. பொருத்தமான பொருள் ஆழி அப்படின்னா கடல். ஆழினா கடல். ஆடோட கூட்டுப்பெயர் வந்து என்னென்னா ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை தான் ஆடோட கூட்டுப்பெயர். அப்புறம் வன்தொடர் குற்றியலுகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நாக்கு வகுப்பு. இதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு இரும்பு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். எத்து அக்கு அப்படிங்கிறது எத்து அத்து அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாப்பிலக்கத்தின்படி குறில் நெடில் ஒற்று. இதுதான் மூவகை எழுத்துக்கள். குறில் நெடில் ஒற்று. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. 1 கூட்டல் உயிர் ஓர் உயிர் அப்படின்ட்டு. 1 கூட்டல் உயிர் அப்படிங்கிறது ஓர் உயிர். 2 கூட்டல் எழுத்து ஈரெழுத்துன்ட்டு வரும். சொல்லும் பொருளும் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அணங்கு அப்படின்னா தெய்வம். அணங்குனா தெய்வம். மாகால் அப்படின்னா மாகால்ங்கிறது பெருங்காற்று. முன்னீர் அப்படிங்கிறது கடல். முன்னீர்னா கடல். கயம் அப்படின்னா நீர்நிலை. இது மண்ணீர்னு இருக்குது. முன்னீர் அப்படின்னா கடல். கயம் அப்படிங்கிறது நீர்நிலை. அடுத்தது கொடியனார் அப்படின்னா மகளிர். கொடியனார்னா மகளிர். இசைனா புகழ். மறுப்பு அப்படின்னா கொம்பு. மால்வரை அப்படிங்கிறது பெரிய மலை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இதுதான் கரெக்டு. அடுத்ததா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. இதுதான் கரெக்டு. பொருட்கள் இங்கே உள்ளன. அடுத்ததா இந்த பத்தியிலிருந்து இந்த வினாவுக்கு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது வந்து எதுனா காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தாங்க அப்படின்னா கப்பல் கட்டும் கலையில்.
தமிழர்கள் கப்பல்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்களில் வந்து இருக்குது. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து எதுனா தொல்காப்பியம். பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு கூறும் நூல் வந்து எதுனா தொல்காப்பியம். தேங்க்யூ.